வலைக்கும் ஸலாம். அதாவது ஜகாத் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க சில பேரு. சோ ஜகாத் எத்தனை தடவை கொடுக்கலாம்? சரி, ஓகே. முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், ஜகாத் என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்க வேண்டும் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். வருஷத்துக்கு எத்தனை தடவை கொடுக்கணும் என்று கேட்கிறார்கள். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் வருஷம் கொடுக்கணுமா, வாழ்நாளில் கொடுக்கணுமா என்பதை விவரமாக விரிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜகாத் என்பது அல்லாஹ் நமக்கு எந்த சொத்துக்களை தந்திருக்கிறானோ அந்த சொத்துகளுக்கெல்லாம் ஜகாத்து கடமை. அந்த சொத்துகள்ல 2.5% 1 லட்சம் ரூபாய் நம்ம இடத்துல இருக்குமையானால் 2500 ரூபாய் அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அப்ப 1000 ரூபாய் இருக்குமையானால் 25 ரூபாய் கொடுக்க வேண்டும். அப்ப 2.5% நமக்கு ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இத வருஷம் கொடுக்கணுமா? அப்படி எந்த ஒரு கொடுத்த பொருளுக்கு வருஷம் கொடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமும் குர்ஆனிலேயோ ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலே கிடையாது. இப்ப என்னிடத்துல 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்றால் இதுக்கு நான் ஜக்காத்தை கொடுத்துட்டேன். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு, ஒரு சில வருடங்களுக்கு பிறகு என்னிடத்துல இப்ப 5 லட்சம் ரூபாய் இருக்கிறது. இப்ப நான் ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து விட்ட காரணத்தினால் எஞ்சி உள்ள 4 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சியோ நான் எப்ப கணக்கு பார்க்கிறேனோ அப்ப 7 லட்சம் ரூபாய் இருக்கிறது. இப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுத்து விட்ட காரணத்தினால் அதிகப்படியாக இருக்கிற அந்த 2 லட்சத்துக்கு கொடுக்கணும். எந்த பொருளுக்கு நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டோமோ அந்த பொருளுக்கே இன்னொரு தடவை கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் கிடையாது. இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நபி மொழி கிடையாது. கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கிடையாது. இதெல்லாம் எங்க பழக்கத்தில் உள்ளது. பெரியார்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, அறிஞர்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் தான் கொடுத்த பொருளுக்கே திரும்ப கொடுங்க என்று சொல்கிறார்களே தவிர, கொடுத்த பொருளுக்கே திரும்ப கொடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டுங்க, காட்ட முடியல. ஒரே ஒரு நபி மொழியை காட்டுங்க, காட்ட முடியல. இல்ல இருந்தா காட்ட முடியும். அப்ப நம்ம என்ன வழங்கிக் கொள்ளணும்னா, ஜகாத் என்பது பொருளுக்கு தானே தவிர டைமுக்கு கிடையாது. ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். வருஷம் கொடுக்கணும், மாதம் கொடுக்கணும், அல்லது வாழ்நாளில் கொடுக்கணும் என்கிற கணக்கெல்லாம் கிடையாது. கொடுத்த பொருளுக்கு மறுபடி கொடுக்க வேண்டியதில்லை. புதிதாக வரக்கூடிய பொருளுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் பூரா ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஏன்? பொருளாதாரம் வந்துகிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். எப்போதெல்லாம் அவனுக்கு பொருளாதாரம் சேர்ந்து கொண்டே இருக்கிறதோ கூடுதலாக சேரக்கூடிய பொருளாதாரத்துக்கு, அது வீடாக இருந்தாலும் வேற நகையாக இருந்தாலும் ரொக்கம் பணமாக இருந்தாலும் எந்த மாதிரியான சொத்துக்களாக இருந்தாலும் அவருக்கு சொத்துக்கள் வர வர உடனடியாக அவர் என்ன செய்யணும்? 2.5% கொடுத்து விட வேண்டும். அதுக்கு மறுபடி கொடுக்க தேவையில்லை. வருஷம் மாசம் கணக்கெல்லாம் கிடையாது. பொருளுக்கு ஒரு தடவை, ஆளுக்கு ஒரு தடவை இல்லை. ஒருத்தன் ஒரு தடவை கொடுத்தா அவனுடைய ஜக்காத்தை முடிஞ்சிடாது. இன்னைக்கு நான் கொடுப்பேன், நாளைக்கு வேற ஒரு பொருள் எனக்கு வரும், அதுக்கு கொடுப்பேன். அடுத்த மாசம் இன்னும் கொஞ்சம் பொருள் வரும், அதுக்கு கொடுப்பேன். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் சொத்து எனக்கு வரும், அதுக்கு நான் கொடுப்பேன். ஒரு ஆளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து என்பது கிடையாது, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை. இதை நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துல உள்ள அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்றோம். ஆனா அதிகமான பேர் என்ன செய்யறாங்கன்னா, கிடையாது, கொடுத்த பொருளுக்கே இன்னும் கொடுக்கத்தான் வேணும், வருஷம் கொடுக்கணும். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு இருந்தா ஜக்காத்து கொடுத்தோமா, அடுத்த வருஷமும் அதே ரூபாய்க்கு மறுபடியும் கொடுக்கணும், அதுக்கு அடுத்த வருஷமும் மறுபடியும் அதே மாதிரி கொடுக்கணும், அதுக்கு அடுத்த வருஷமும் அதே மாதிரி மறுபடி கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு 10-15 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் காலி ஆயிரும். அதனால பரவாயில்லை கொடுக்கணுங்கிறார்கள். கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எப்ப கொடுக்கலாம்? அல்லாஹ் அப்படி சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னால் கொடுக்கலாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலோ கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுங்கள் என்று சொல்லாமல் இருக்கும் பொழுது, கொடுங்கன்னா ஒரு தடவை கொடுங்க என்றுதான் அர்த்தம் என்று நாம சொல்லுகிறோம். இதான் நடைமுறைக்கு உள்ள ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்றோம், நீ இந்த அவருக்கு 1000 ரூபாய் கொடு, இதுக்கு என்ன அர்த்தம்?
வருஷம் வருஷம் கொடுன்னு அர்த்தம்? ஒரு தடவை கொடுன்னு அர்த்தம். எப்போலாம் குடுன்னு ஒரு மொழியில பேசுறோம்னு சொன்னா அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுன்னு சொல்றேன். டெய்லி கொடுன்னு அர்த்தம் வருமா? வராது. மாசம் மாசம் 10 ரூபா கொடுன்னு அர்த்தம் வருமா? வருஷம் வருஷம் 10 ரூபா கொடுன்னு அர்த்தம் வருமா? 1000 ரூபா கொடுன்னா ஒன்ஸ் ஒரு தடவை கொடுக்கணும், அவ்வளவுதான் அர்த்தம். வருஷ வருஷம் கொடு, மாசம் மாசம் கொடுன்னா அதை சேர்த்து சொல்லணும். ஒரு ஆளுக்கு வருஷ வருஷம் ரூபா கொடுக்கணும்னு அந்த அர்த்தத்தை நம்ம நாடினால் எப்படி பேசுவோம்? இவருக்கு வருஷ வருஷம் 1000 ரூபா கொடுன்னு சொல்லுவோம். மாசம் மாசம் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்கறதா இருந்தா மாசம் மாசம்ங்கிற வார்த்தையும் போட்டு சொல்லுவோம். மாசம் மாசம் இவருக்கு 1000 ரூபா கொடு. தினசரி 1000 ரூபா கொடுக்கணுங்கிற கருத்து நமக்கு இருந்தால் தினசரி இவருக்கு 1000 ரூபா கொடுன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு நேரத்தையும் குறிப்பிடாம வருஷ வருஷம், மாசம் மாசம் அல்லது டெய்லி இந்த மாதிரியான வாசகத்தை எல்லாம் போடாம 1000 ரூபா கொடு என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு தடவை கொடு என்றுதான் அர்த்தம். அப்ப இஸ்லாத்துல 2.5% கொடுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கே தவிர வருஷ வருஷம் அதே பொருளுக்கு கொடுத்துட்டே இரு என்று சொல்லப்படவே இல்லை. இது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சொல்லப்படல, நீங்க ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஆதாரம் கிடையாது. உலமாக்கள், மகான்கள், பெரியார்கள், அறிஞர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே தவிர குர்ஆன்ல இப்படி இருக்கிறது, நபிகள் நாயகம் இப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு எடுத்து காட்ட முடியல. அதனால ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் ஜகாத்து. இதுதான் சரியான கொள்கை. இது அல்லாத